Hello all, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான விளாக் பார்த்திங்கன்னா டின்னர் விளாக். அதோட ஒரு சின்ன அவுட்டிங்கும் இருக்குது, குட்டி அவுட்டிங். நம்ம வந்து கன்னியாகுமரி மாதா கோயில் விளக்கு அலங்காரம் அதை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாவு ரெடி பண்ணி வைக்கணும். நான் இங்கே பாவோ பன் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 1 கப்பு பாலில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஆக்டிவேட் ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். ஸோ நம்ம மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு வந்து செய்கிறது மாதிரி ரெடி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான். இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சுது. ஸோ இப்போ நம்ம மாவை பிசைய ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ மாவு வந்து நான் பிசைகிறதுக்கு இங்கே 3 கப்பு மாவு எடுத்திருக்கேன். 3 கப்பு மைதா மாவு. ஸோ இந்த மாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாம் ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் மிக்ஸையும் சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணியும் சேர்த்து நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து அடிஷ்னலாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதோட அவுட்டரில் நீங்கள் வந்து லைட்டாக ஆயில் ரப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நாம் மூடி வச்சுக்கணும். அதாவது அவுட்டர் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மேலே மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ நாம் கிளம்பலாம். இதுதான் நான் சொல்லியிருந்த கன்னியாகுமரி மாதா கோயில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்து இங்கே லைட் டெக்கரேஷன் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய திருவிழா கடைகள்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாம் பார்த்து இங்கேருந்து ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு எடுத்துகிட்டு அந்த மாதிரி வர்றதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுது இப்போ தான், பட் எனக்கு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண டைம் கிடச்சிருக்குது. அண்ட் இந்த சர்ச்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே தூரமாக தான் இருக்கும். அதாவது இந்த மெயின் ரோட் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும், தெரு மாதிரி. ஸோ அதில் வந்து இந்த சைட் ஃபுல்லாக இந்த கடைகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த பீங்கானில் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம், நம்ம வந்து உப்பு சுகர்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாட் மசாலா, பானிபூரி அதெல்லாம் வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ லைட்ஸை பாருங்கள், நைட்டு வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் பயங்கர கூட்டம். ஒரு பக்கம் வந்து பசங்களுக்கான சின்ன அந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் இருந்தது, விளையாட்டெல்லாம், கேம்ஸ்லாம். ஸோ இன்னொரு பக்கம் மாங்காய் ஜூஸு, அப்புறமா வந்து கூல்ட்ரிங்க்ஸு அண்ட் ஆல்சோ குல்கி சர்பத் கூட விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கடை பக்கத்தில் கூட்டமாக நின்று அவங்களுக்கு விருப்பமான ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது அந்த இடத்துல பார்க்குறதுக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா உள்ளாடி ஃபஸ்ட்டு சர்ச்சை வந்து லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த சர்ச் பக்கம் போய் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது பசங்களுக்கு வந்து பஞ்சு மிட்டாய், அப்புறமா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மாங்காய் எல்லாம் வந்து தேன் குழல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அது வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா குலுக்கி சர்பத் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுலேயும் எல்லோரும் வந்து ரொம்பவே ஈகராக கேட்டு வாங்கி குடிச்சிட்ருக்காங்க பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுட சுட தேன் குழல் மிட்டாய் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த மிட்டாய் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த சுகர் சிரப்லாம் வந்து அப்படியே வடிகிறது மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து சர்ச் இருக்க ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து அந்த மாதா கோயிலில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த விளக்கு அலங்காரம். ஸோ அது லைட்ஸு வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. கலராக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது மாதிரி. பக்கத்துலேயே நிறைய வந்து இன்னும் லைட்ஸை வச்சு சின்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அண்டு இது பார்த்திங்கன்னா கொடிக்கம்பம், அதுக்கு பக்கத்தில் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பாட்டு அந்த மாதிரி கச்சேரியெல்லாம் அதில் வைப்பாங்க, பாட்டு கச்சேரி ஏதாச்சும்னா. ஸோ நாங்கள் லேட்டாக வந்ததுனால அங்கே ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிடுச்சுது ஸ்டேஜில், அதனால் அதில் எதுவும் பார்க்கல. லாஸ்ட் இயர் போனப்போ வந்து பாட்டெல்லாம் பார்த்துருந்தோம், நல்லா இருந்தது. பட் இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால எல்லாமே முடிஞ்சிடுச்சுது. அண்ட் அந்த சர்ச் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறைய சேர்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது வரவங்கெல்லாம் உட்காந்து பார்க்குறது மாதிரி. ஸோ நாங்களும் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த லைட்ஸ்லாம் பார்த்துட்டு
அப்படியே வீட்டுக்கு கிளம்புனோம். அங்கே இருக்கும்போது டைம் போகிறதே தெரியாது. அந்த கூட்டமும் அப்புறமா வந்து சின்ன பசங்களோட விளையாட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து கிளம்பும்போது வீட்டில் போய் பசங்க சாப்பிட்றதுக்கு வந்து காட்டன் கேண்டியும் வாங்கிட்டு அப்படியே எங்களுக்கு வந்து மாங்காய் வாங்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ மாங்காவும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ நைட்டு டின்னர் இனிமேல் தான் ரெடி பண்ணணும். நம்ம வந்து பாவ் பன்னுக்கு மாவு பசைஞ்சு வச்சுருந்தோம்ல, ஸோ அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்குதுன்னு. நம்ம கொஞ்சம் திக்காக வரணுனால இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து டோனட்டுக்கு வரதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா பொங்கி வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நைட்டுக்கு அது கூடவே இடியப்பம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் இடியப்ப மாவில் வந்து கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்க்குறதுனால நம்ம மாவு வந்து சுடு தண்ணி வச்சு கிண்டுவோம்ல, அந்த மாதிரி கிண்டும்போது அதில் வந்து கட்டி பிடிக்காமல் பர்ஃபெக்டாக நமக்கு பிசைஞ்சு எடுத்துக்க முடியும் மிக்ஸ் பண்ணி. ஸோ அதுக்காகவே நான் முதல்லையே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதில் நான் சூடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து அடியில் வர நல்லா டீப்பாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இடியப்ப மாவை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சுது. இது இப்போ வந்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் வந்து சூடு வந்து ஆறுற வரைக்கும் அதை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இடியப்ப அச்சில் மாவை வச்சு இடியப்பம் பொடி ஆரம்பிக்கலாம். பன் பார்த்திங்கன்னா இடியப்பம் செஞ்சுட்டு அதே இடியப்ப தட்டிலே வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கலான் இருக்கோம். பொதுவாக பாவ் பன் வந்து ஸ்டீம் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதிலையே வச்சு ஸ்டீம் பண்ணி பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இடியப்பம் வந்து செய்கிறதுக்கு இடியப்ப தட்டில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கணும். நாங்கள் வந்து இடியப்பம் எப்போவுமே செய்யும்போது தேங்காய் எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எல்லா மோட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தேங்காய் துருவனது போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து இடியப்பம் பிழிஞ்சு விட்டுக்குவோம். சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடியப்பம் பிழிஞ்சு விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் தேங்காய் வச்சுட்டு திரும்பவும் மேலே இடியப்பம் பிழிஞ்சு விடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் பசங்களுக்கு வந்து தேங்காய் வச்சு சாப்பிட்றது பிடிக்காது. ஸோ பசங்களுக்கு வந்து தனியாக முதல்ல தேங்காய் இல்லாமல் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து எங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம பாவ் பன் செய்ய ஆரம்பிக்கலாம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தது ரொம்பவே டைம் ஆகிடுச்சுது. ஸோ எல்லாமே கொஞ்சம் அவசரமாக தான் நடந்துகிட்ருக்குது. நைட்டு டின்னர் ரெசிபி எல்லாமே இருந்தாலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இடியப்பம் பொழிஞ்சு முடிச்சுட்டேன். ஸோ நான் சொன்னது மாதிரி இப்போ இட்லி தட்டில் வச்சுட்டு இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு திரும்பவும் நம்ம பன்னை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாவை நல்லா பிசைஞ்சு தட்டி ரோல் பண்ணிலாம் எடுக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம முதல்ல செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டீம் பண்ணணும். இடியப்பம் கூட சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு தான். ஸோ சிக்கன் குழம்பு வந்து ஒரு பக்கம் குக்கரில் ரெடி ஆகிட்டுது. இது பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ குழம்பும் ரெடி, இடியப்பமும் ரெடி. இனி வந்து பாவ் பன் மட்டும் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மாவை எடுத்து அதை வந்து ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ மொத்த மாவையும் மொத்தமாக ரோல் பண்ணாமல் இதை 2 போர்ஷனாக டிவைட் பண்ணி 2ஆக எடுத்துகிட்டு அதில் வந்து முதல்ல ரோல் பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் போர்ஷனை எடுத்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போர்ஷனை ரோல் பண்ண போகிறோம். ஸோ மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி மேலே மாவு போட்டுட்டு நம்ம வந்து ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கு வந்து திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சோட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு திக்னஸ் வேணும். அப்போ தான் நம்ம ஸ்டீம் பண்ணும்போது பன் நல்லா உப்பி வரும், சாஃப்டாக பொங்கி வரும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு சைஸில் கிட்டத்தட்ட அந்த திக்னஸ் வரணும். நான் அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் அதோட திக்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி அளவு வரது வரைக்கும் மட்டும் நம்ம ரோல் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளாஸை வச்சு சின்ன சின்ன பன்னுக்கு நம்ம எந்த அளவுக்கு சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம தண்ணி குடிக்கிற கிளாஸ் சைஸே சரியாக இருக்கும் இந்த பன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அதை வச்சு ஈஸியாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் அதில் வந்து ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்னது மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கணும். அதாவது
நம்ம ஸ்டீம் பண்ணும்போது அந்த மாவு நல்லா பொங்கி வரும் ஈஸ்ட்டு சேர்த்ததுனால. ஸோ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மாவு இந்த மாதிரி விட்டு திக்னஸாக செஞ்சு ரோல் பண்ணால் தான் அந்த மாதிரி உப்பி வரும். இப்போ வந்து நம்ம இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பீசஸ்லையும் செப்பரேட்டாக அந்த மாதிரி ஆயில் தடவிட்டு இதுக்கு மேலே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு திரும்பவும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஸோ மைதா மாவு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையால் லைட்டாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதாவது அதில் சேர்த்துருக்க ஆயில் அப்புறமா மாவு ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர்ஸால் லேசாக தேய்ச்சி விட்டாலே போதும், ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும். ஸோ தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம திரும்பவும் ஒரு வாட்டி ஈவனாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணி விடணும். ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப தின்னாக வந்துடும். ஸோ அதனாலேயே பன்னும் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக வராது. ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் முதல்ல ஆயில் அண்ட் டஸ்டிங் பண்ணி ரோல் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பாவ் பார்த்திங்கன்னா இது கூட நம்ம சாப்பிட்றதுக்கு நார்மல் நான்வெஜ் குழம்பு கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாச்சும் உள்ளாடி ஸ்டஃபிங் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியானம் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதில் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஃப்ரைட் சிக்கன் இருக்குது. ஸோ அந்த சிக்கன் கூட மயோனைஸ் மிக்ஸ் பண்ணி, அதாவது சிக்கனை நல்லா உதுத்து போட்டு வெறும் அந்த முள் இல்லாமல் உதுத்து போட்டு அதில் மயோனைஸ் மிக்ஸ் பண்ணி அதை உள்ளாடி ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லான் இருக்கோம். அது மாதிரியே நம்ம மட்டனில் பீஃபில் அதே மாதிரி வெறும் எக்கு வச்சு கூட நீங்கள் அதில் ஃபில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ எல்லாமே இந்த பன் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ஸோ இதுலேயும் இப்போ இட்லி தட்டிலையும் நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு பண்ணையும் வச்சு நான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே இடியப்பம் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இடியப்ப தட்டில் பண்ணிகிட்ருக்கோம். இதுவே நீங்கள் சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்டீல் தட்டில் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதில் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு வந்து நல்லா பெர்ஃபெக்டாக வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் ஹாட் பாக்ஸில் இடியப்பம் செஞ்சு வச்சாச்சு. அண்ட் அதே மாதிரி எக் அண்ட் ஆயில் சேர்த்து லெமன் ஜூஸ் கார்லிக்லாம் போட்டு மயோனைஸும் செஞ்சு வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து சிக்கனும் நாங்கள் வந்து முள்ளே இருந்து தனியாக எடுத்து உதுத்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து தேவைக்கு மயோனைஸ் கூட மிக்ஸ் பண்ணி அதில் ஸ்டஃப் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நான் வந்து ஸ்டீம் பண்ணியிருப்பேன். ஸோ நான் வந்து நடுவில் செக் பண்ணி பார்த்தேன். பட் இப்போவே அது நல்லாவே ஸ்டீம் ஆகிடுச்சுது, அதாவது நல்லா வெந்திருக்குது. இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பன்ஸ்லாம் வந்து வெளியே எடுத்து மாற்றிட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு திரும்பவும் கொதிக்க விட்டு செகண்ட் ரவுண்டை வச்சு அதில் வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அது கொஞ்சம் சூடு ஆறி இருக்கும். ஸோ நான் அதை வந்து கையில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. கையில் தொடும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நம்ம இதை வந்து அப்படியே ஒரு வெறும் கெச்சப் மட்டும் வச்சு சாப்பிட்றதுக்கு கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தா கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதில் ஒன்றை எடுத்து நான் உங்களுக்கு வந்து பிச்சு காமிக்கிறேன். அது எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு, அதோட டெக்ஸ்டர்லாம் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஸோ பிக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கையில் தொடுறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அண்ட் உள்ளாடி பன்னு மாதிரியே, அதாவது நம்ம ஸ்டீம் பண்ண பன்னுன்னு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. நம்ம நார்மலாக பேக் பண்ண பன்னு மாதிரியே உள்ளாடி இருக்கக்கூடிய டெக்ஸ்டர் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ நான் கொஞ்சம் சிக்கன் உதுத்து போட்ட சிக்கனும் அதில் கொஞ்சம் மயோனைஸும் மிக்ஸ் பண்ணி உள்ளாடியை வந்து ஸ்டஃப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மத்தியானம் வந்து சிக்கன் கறியில் சேர்த்துருக்க சிக்கன் பீசஸ் இல்லைனா மட்டன் பீசஸ் அதை கூட வச்சு கூட நம்ம அதில் ஃபில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடணும்னு கிடையாது. நமக்கு விருப்பமான ஒரு ஃபில்லிங்காக உள்ளாடி ஸ்டஃப் பண்ணி அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மயோனைஸ் ப்ளஸ் சிக்கன் ஃப்ரை பண்ணதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாவ் பன் உள்ளாடி ஸ்டஃப் பண்ணி வைக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் ரெடி ஆயாச்சு. அதாவது இடியப்பம் அப்புறமா பாவ் பன் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இனி சாப்பிட வேண்டியதான் பேலன்ஸ். இது பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு மட்டும் இல்லை, ஈவினிங் டைமில் வந்து பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபில்லிங் வச்சு சாப்பிட்டு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். டீ கூடையெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருந்தது.
ஸோ ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி. ஜஸ்ட் இந்த மாவை ரைஸ் பண்ண வைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இதில் வந்து பெரிய ப்ராசஸே கிடையாது. ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.